ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது டைம்ஸ் வித் கிரானி. இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ நவ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்டா என்னை வதைக்க மட்டும் புதுசாக கிளம்பினே இருப்பீங்களாடா? நானும் எத்தனை பேரடா உதச்சி வீட்டுக்கு அனுப்புறது? ஆனால் புதுசாக சேனல் தந்துடுறீங்க. உங்களுக்கு பதம் பார்த்தாதான் சரியா இருக்கும். கிரானி, என்ன நினச்சிக்கின? என்கிட்டயே நீ வாயை விட்டுட்டல. வா, எக்ஸ்ட்ரீம் மோட்லேயே ஒன்று பழகிறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு இந்த கிரானி நம்மக்கிட்ட ரொம்ப கேள்வி ஓவராக வாய விட்டுருச்சு. அதனால் இன்னைக்கு இதுக்கு டப்பாங்க கொடுக்காம வரக்கூடாது. ஓகே வாங்க காய்ஸ், எதுனாச்சு புக்கு கிடைக்குமா பார்ப்போம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடிச்சிருச்சு. இதை வச்சு கிரானியை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அந்த இடம் இருக்குது பாருங்க, கிணறு பக்கத்தில். இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம திரும்ப கார் சைடு இருக்கிற பக்கம் போய் அங்கே இருக்க கட்டையை தள்ளி விடணும். ரொம்ப ஸ்லோவாக போகுதுல்ல, ட்ருன்னு போகணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்க புக் எடுத்து அந்த இடத்துலையே போட்டு சவுண்டு க்ரியேட் பண்ணி கிரானியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இன்சைடு வரணும். நீ பேசுனது என் காதில் விழுந்துருச்சு. என்ன அன்சைட் போட்டு என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறியா? இது திரும்ப அன்சைடு ஒரு சவுண்டு கேட்குது. ஓகே போவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரானிக்கு அறிவை பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு திரும்ப நான் போட்ட சவுண்டுக்கு அந்த இடத்துக்கே போகுது. இவ்வளோ தான் கைஸ் கிரானினாலே. எக்ஸ்ட்ரீம் மாடல்ன்ட்டு ரொம்ப பழி வாங்குறேன். அதுக்கும் இதுக்கும் சத்தம் போட்டேன்னா நான் எங்கே தான் போவேன்? சொல்லு பார்ப்போம். நீ வாயா, நான் சொல்கிறேன். சொன்ன உடனே வந்துச்சு பாருங்களேன். சொல்லிடவா? மண்ணம்மா பூ தேய்ச்சி விட்ட சந்தனம்மா ஏற்றி வச்ச குங்குமம்மா பார்த்தேன் என்ன கண்ணால் கேட்டேன் ரஸ்டி பேட்லாக்கியும் கூட உட்டன் ஸ்டிக்கும் தானும் கட்டிங் பிளேயரை தானும் தேடி அலையிறேன். என்ன சிவேர் எஸ்கேப் பண்ணுற பிளான் இல்லை, நான் வந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்து உழைய. கைஸ், நம்ம பாட்டு எப்படி இருக்குதுன்னு காமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்ல மாட்டேன், நம்ம இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு, நம்ம சேனல் நேம், நம்ம ப்ரொஃபைல், நம்ம டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் படித்து பார்த்துருங்க கைஸ். ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, அப்போ கேம்குள்ளே போயிடலாம். ஆமாம், நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அதனால் இதை இப்படி போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த புக்கு போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணலாமா? புக்கு ஆக்சுவலி நமக்கு தேவைப்படும் சிவர் எஸ்கேப்புக்கு. அதனால் அதையும் வேறு எடுக்கணும். அது நமக்கு டைம் வரும், அது தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு போய் நம்ம அதை கிரானியை கில் பண்ணுறதுலாம் கன் கிரியேட் பண்ணி அடிக்கிறத விட இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்படி போட்டு வந்தோன்னா இப்போ பாருங்கள், கிரானி வரும். இவ்வளோ வயசான காலத்துலேயும் என்னை இப்படி நடக்க விட்றீங்க. உன்னெல்லாம் என்ன பண்ணுறது? வா சொல்கிறேன். இந்த மாதிரி தானே என்ன இதுக்கு முன்னாடியே கூட்டி ஏமாத்தினேன். அதான் வந்துட்டியே, சாவு. என்ன கை சாக மாட்டேங்குதுன்னு தான் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள். 3 2 1 ஐயோ 3 2 1 எப்படி செகண்ட் கவுண்டிங்கில் பக்காவாக வந்துச்சா கைஸ்? ஆனால் இங்கே இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதோ பார்த்தீங்களா, நம்ம பேசிகிட்டு இருந்த கேப்பில் நமக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சு.
ஐயோ, உனக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சா? இதுக்கு மேல்ட்ட அந்த ஆண்டவனே கிடைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாதே. என்னடா இங்கே என்னமோ சத்தம் கேட்குது. என்ன ஆளைய காணும்? ஐயோ, இப்பெல்லாம் இவ்வளோ பெரிய கோழையெல்லாம் இருக்காதுடா. அதுக்குன்னு வந்து பின்னாடியா குத்துவ? இதெல்லாம் உனக்கே தப்பா தெரியல? தெரியலையே கிழவி, நீ இத்தனை பேரை வீட்டில் கூட்டாந்து வச்சு கொடுமைப்படுத்த முதல்ல உனக்கு தெரியாது. நான் உன்னை பின்னாடி வந்து ட்ரான்குலைசரை வச்சு போட்டு தள்ளலாம், அப்போ உனக்கு பின்னாடி வந்து தள்ளுற கோழைன்னு கேட்குறேன். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள் கைஸ், நம்ம வியூவர்ஸ் தான் ஜட்ஜஸ். நீங்களே சொல்லிடுங்க, நான் பண்ணது நியாயமா இல்லை தப்பா, யாருக்கு நீதி என்றதை கமெண்ட் பண்ணுறீங்க. நீதி பரவட்டம். தான் ஐயோ, இப்பயும் பின்னாடி சொருவிட்டேன்னு சொல்லாத கேள்வி, நான் இப்போ சைடில் சொருவினேன். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடா? சைடு பேக்குன்னு மாற்றி மாற்றி சுடுறே. நான் என்ன பண்ணுறது கேள்வி, நீ ஓவராக வாயை கொடுத்த. நான் ஒரு வெறியில் எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து சீவர் எஸ்கேப்பே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கே இவ்வளோனா கீழே இருக்க உன் பொண்ணுக்கு என்ன குத்தணும். ஆனால் என்ன, இந்த கேம் டெவலப்பர் அந்த ஃபெசிலிட்டிஸ் எனக்கு கொடுக்கல. கொடுத்துருந்தானா எப்பயும் உன் பொண்ணை போட்டுன்னு தள்ளிருப்பேன். இதோ இப்போ ஒன்றை போட்ட மாதிரி. இப்போ ஆனால் நேரில் தான் சுட ட்ரை பண்ணேன்னா சைடில் போயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த கார்னரில் ஸ்டெப்ஸு கீழே இருக்க இந்த இடத்துல செக் பண்ணுறோம். மேக்ஸிமம் சேஃப் கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ கைஸ், கார் கீ கிடச்சிச்சு. இது நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள். நாம் பண்ண வந்திருக்கிறது சீவர் எஸ்கேப். கேள்வி, என்னத்துக்கு ஏஞ்சிட்டியா என்ன? நான் எப்பயோ ஏஞ்சி உன்னை வெறி கொண்டு தேடிட்டு இருக்கேன்டா. ஏய், என்ன இங்கே ஒரு சத்தம் வருது? ஐயோ, குறி வர மிஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த தாட்டி குறி வச்சா சீக்கிரம் வா, பஞ்ச் டைலாக் சொல். குறி வச்சா எற விழணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் அந்த சைடு போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த சைடே போட்டோன்னா அழகாக போயிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிராணி கூட இங்கே ஒன்றுமா உட்காண்ட்ருக்கு. ஏய் கேள்வி, ஏய் போடு போடு. பார்த்தீங்களா இந்த திருட்டி கேள்வி? ஏய் மாட்டியாடா என் பம்பரை கட்ட மாட்டியா? ஐயாயோ, அந்த ட்ரான்குலைசரை வச்சு என்ன ஆட்டம் காட்டினேன் என்கிட்ட. வசமாக மாட்டினியா? நான் எவ்வளோ டீசெண்டாக ஒரு பாடியோட விளாட்றேன். நீ 2 பாடியாக வந்து ஸ்டெப்ஸில் என் காலை பிளாக் பண்ணி விட்டு தான் தோக்கடிச்சேன். இதெல்லாம் நியாயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீதி சொல்கிறவங்கெல்லாம் ஒன்லி ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுறேங்க. அந்த கிழவிக்கு நீதி சொல்கிறவங்களாம் பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுறேங்க. பார்ப்போயா எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட்டுன்ட்டு, எத்தனை பேர் அந்த திருட்டு கிழவிக்கு சப்போர்ட்டுன்ட்டு. மேக்ஸிமம் எனக்கு தான் ஹார்ட்ஸ் பறக்கும், அது வேறு விஷயம். பாப்போமாடா யாருக்கு அதிகமாக ஹார்ட் வருதுன்ட்டு. கைஸ், கிராணி ஃபேன்ஸ் அசம்பிள் இந்த கமெண்ட். எல்லாரும் பிளாக் ஹார்ட்டை தேரிக்க விடுங்க. கிராணி ஃபேன்ஸ், இட்ஸ் அவர் டைம். இந்த சின்ன பொடிசு, இந்த பொடிசுலாம் என்னை இந்த போடுது. இதெல்லாம் என்ன ஒரு நியாயம்? விடிஜி ஓகே, அவர் தமிழ்நாடு ப்ரோ பிளேயர். ஜில்சோன் ஓகே, அவர் ப்ரோ பிளேயர். நீ அப்படியே பேசிகிட்டே இரு கேள்வி, உனக்கு ஸ்மோக் ரூம்லேயே வச்சு சமாதி கட்டுறேன். இப்போ கவுண்டிங் கரெக்டாக இருக்கும் கைஸ். 10 9 8 7 6 5 4 3 2 1. பார்த்தீங்களா கைஸ் நம்ம கவுண்டிங் பவரை? ஆனால் அந்த கேள்வியை ஓவராக தான் பேசிட்டு போகுதில்ல. ஆனால் உனா விடிஜி ஜில்சோனு, ஆனால் உனா விடிஜி இல்லை. என்னது இது? நாங்களும் தான் ப்ரோ பிளேயரு. உங்களுக்கு தான் தெரியாமல் இந்த கேள்வி என்கிட்ட என்ன வாங்கிக்குதுன்னு கேளுங்க. திரும்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதே எனக்கு ஒரு வேலையாக போச்சு.
நான் வேறு அவசரப்பட்டு எக்ஸ்ட்ரீம் மோட் எடுத்துட்டேன். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு கேமை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்குள்ளே உட்காந்து இம்மா நேரம் எனக்கு பேசிட்டு இருக்க வேலையே இல்லை. ஈஸியாக எடுத்தனா 5 நிமிஷம்தான். போட்டுன்னு போட்டுனே போயிட்டே இருப்பேன். ஏய் என்னடா நானும் பார்த்துன்னே இருக்கேன், நீ மண்ணு பேசிட்டே போற. ஓகே சரி, நான் இப்போ செஞ்சிடுறேன். வச்சு செய்யறேன் உன்னை ஸ்மோக் ரூம்ல. சரி போய் வாடி பழைய கேள்வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட பொண்ணையும் கூப்பிட போகிறோம். அதான் அங்கே அந்த ரூமில் இருக்குமே, எங்கள் புக்கு வச்சு எழுஞ்சிருமே ஏஞ்சலினா கொண்டை கேள்வி, அதை தான் இப்போ போய் எழுப்பி விட போகிறோம். ஓகே இப்போ தான் 15 கேட் காட்டுது. இப்போ அந்த கேள்வி ஏன்னு சொன்னே ஸ்பைடர் கீன்னு ஒன்று தருவாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போய் கீயை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே போட்டோம்ல கைஸ், அந்த சீவர் பக்கத்தில் அங்கே போய் அங்கே எஸ்கேப் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஒன்று பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை போட்டுடலாம். நீ சொல்லின அந்த இப்போ ஃப்ரெண்ட்லேயே போட்டுட்ட பார்த்தியா? சரி, நீ ப்ரோ பிளேயருன்றதை நான் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கலாம் தேவையில்ல கேள்வி, அது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ரொம்ப நக்கல் மேலே தான் நீயும் பேசிகிட்டு இருக்க. நக்கல் ஏண்டி வேலைலாம் என்கிட்ட வேணாம். சரி வா பார்த்துருவோம். அதுக்குள்ளே இந்த கேள்வி ஏஞ்சிருக்கும் கைஸ். நல்லா ஃப்ராடு கேள்வி கைஸ் இது. எப்படிடா கரெக்டாக சொன்னேன்? என்ன ப்ரோ பிளேயர்னு சொன்னதுக்கு காரணம் இல்லையா? ஓகே கைஸ், இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போய் இந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இங்கே இந்த கட்டையை உடச்சி உள்ளே போய் பார்த்தோன்னா என்ன இருக்கும்? மேக்ஸிமம் ஸ்பெஷல் கீ இருக்கும் கைஸ். இதான் கைஸ் ஒரு ப்ரோ பிளேயர்னா. நீங்கள் இது சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு சொல்லியிருப்பார். நீங்கள் எப்போதுமே எக்ஸ்ட்ரீம் மோட் விளாடணுன்னா அந்தந்த பொருள் எங்கே இருக்குன்னு கெஸ் பண்ணிடணும், இல்லைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சொல்லிட்டு இருக்க கேப்பில் இது உதவாங்குது. ஐயோ சிரிப்பு தாங்க முடியல. நீங்கள் ஈஸி முடியாது ஒரு 10-15 தாட்டி விளாட்னா தான் இதில் நீங்கள் ட்ரெயின் ஆக முடியும். இப்போ இந்த மீட்டை வேறு இங்கே எடுத்தால் அந்த போடணும். ஆமாம், மீட்டு வேறு நமக்கு தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி ஸ்பைடர் கீயை போட்டுடலாம். ஐயோ மேலே போட்டுட்டோமே, இப்போ மேலே வேறு இந்த கேள்வி வந்துடுமே. ஐயோ கரெக்டாகவே வேலை செய்ய மாட்டேங்குது இவனுக்கு. ஐயோ போ ஏங்க ஜஸ்ட்டுங்க இன்னதுக்கு இந்த கேள்வி நம்மளை போட்டு தள்ளிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்டடா டேய், இல்லைன்னா உனக்கு பொலன்னு பொழந்து கட்டியிருப்பேன். எப்படி தான் மிஸ் ஆனது தெரில. அதுக்கே நான் அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து தான் வந்தேன், நீ வரணும்னு வெயிட் பண்ணி இப்பயே மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா கைஸ் இந்த ஃப்ராடி கேள்வி பண்ணுற சூழ்ச்சியை? ஓகே, இன்னும் கீழே இருக்க இந்த கொண்டை கேள்வி என்னென்னலாம் பண்ண போகுது தெரில. ஐயோ போகிற வழியில் வேறு எதனா செஞ்சு மக்கார் பண்ணுறமோன்னு பயமாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த இடத்துல சேஃப் கீ இருக்க தான் கைஸ் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேம் ஸ்லோவாக போகுது, நானே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், கண்டுக்காதீங்க ஓகேவா? இந்த இடம் தான் நான் வேறு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் கைஸ். இங்கே ஓப்பன் பண்ணு. ஓகே எஸ், நாம் நினச்ச மாதிரி சேஃப் கீ கிடச்சிருக்கு. இங்கே சேஃப் கீனா அங்கே டவுட்டே தேவையில்ல காய்ஸ், நமக்கு ரஸ்டி பேட்லாக் கீ தான் கிடைக்க போகுது. ஓகே சூப்பர். இந்த சைடாக போய் அந்த கார் இருக்க இடம் வழியாக போய் குதிச்சு போயிடலாம். நமக்கு மீட்டு வேறு கிடைக்கல கைஸ். இந்த மேலே ஸ்பெஷல் கீ எடுத்தோம்ல, அதுக்கு மீட் தேவைப்படுது. ஐயோ கைஸ் உட்டன் ஸ்டிக் கிடச்சிருக்கு. எப்படியா இருந்தாலும் நமக்கு தேவையான பொருள் தான் கிடச்சிருக்கு. நான் ஒரு கெஸ் வச்சுருந்தேன், ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு சேஃப் கீ லாஸ்ட் விளையாடும் போது சேஃப் கீ கிடச்ச உடனே எனக்கு ரெஸ்டி பேட்லாக் கீ கிடச்சிச்சு. ஆனால் நான் இப்போ டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்கான பொருள் எதுவுமே கிடைக்கலேன்ட்டு சீவர் எஸ்கேப் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். பரவாயில்ல ஓகே, எப்படியோ உடன் ஸ்டிக் தேவையானது தான். இப்போ திரும்ப இந்த கிராணியை
சாரி கிழவியே போட்டு தள்ளிடணும். ரொம்ப டீசெண்டாகவே பேசிகிட்டு இருக்கேன்ல. சரி விடுங்க கைஸ், எல்லாம் பழக்கம். சீக்கிரம் வா கேள்வி, சோம்பேறி கேள்வி. சரியான சோம்பேறி கேள்வியாக இருக்குல்ல. எக்ஸ்ட்ரீம் மோடில் கூட எவ்வளோ ஸ்லோவாக வருது பாருங்களேன். ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு நீங்கள் விளையாடும் போது ஸ்லோவாக வந்துடாதீங்க. அது ரொம்பவே டேஞ்சரு. சுருன்னு வரும் அந்த கேள்வி. திருட்டு கேள்வி நம்ம ஒழிஞ்சிட்டோன்னா சரி ஒழிஞ்சிட்டான் பொறுமையாகவே வரும்னு வரும். ஒலியிலனா ஒலியில் ஒரே அடி ஸ்டெப்புலேருந்து குதிச்சு கூட வந்து போடுங்க கைஸ். அதெல்லாம் நம்பவே முடியாது. சரியான திருட்டு கேள்வி அது. அன்றைக்கி எதே மாதிரி தான் கைஸ், ஸ்டெப்பு மேலே இருந்தீங்கன்னா கீழே பிடிச்சி அடிச்சிடுச்சு. இதெல்லாம் ஹேங்கிங்குன்னு பார்த்துருந்தேன். ஐயோ கை தொடிக்குது வெளியில், சிரிப்பாக வருது கைஸ் எனக்கு. திரும்ப ஐயோ அதுக்குள்ளே போயிடுச்சு இந்த ஆத்மா. திரும்ப வரும் பாருங்களேன். ஆயசி ஆய சாங்கி மெல்ல மெல்ல கூகுன் ஆயிசி ஆய குனா பலச்சு மோகுன் படே ஜும்பட ஜும்பா டே ஜும்பபம் ஜும்பபோ ஜும்பம் டன் 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 டன். பாட்டு கூட போட முடியல கைஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐயோ என்னடா பயத்தில் ஸ்டெப்பில் ஏறுறதா இல்லை எங்கெங்கேயோ காலை விட்டுனுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம அதை போய் திறந்து மட்டும் வச்சுருவோம். மேலே போகிறது இல்லை, இப்போ திறந்து மட்டும் வச்சுப்போம். அதுக்கப்புறம் மீட் கிடச்சோடனே மேலே போகலாம். ட்ரான்குலைசரை வச்சு போயிடலாமா? சரி பார்ப்போம் கைஸ். இப்போ திரும்ப இந்த சொட்டை கேள்விக்கு சங்கு ஊற்றணும். எட்ரா போட்டு சத்தத்தை போயிடு. எங்கடா அது? வந்துட்டியா? என்னடா இன்னும் நீ என் பொண்ணை கீயை பார்க்கவே இல்லை தானே? கவலைப்படாத, உனக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த தாட்டி கீழே போனால் உனக்கு சம்பவம் கன்ஃபார்ம். இந்த தாட்டி இல்லைனாலும் அடுத்த தாட்டி இல்லைனாலும் அதுக்கு தாட்டி. நீ இப்படியே சொல்லிட்டு போய் கேள்வி, நான் எஸ்கேப் முடிச்சுட்டு போயின்னே இருப்பேன். நான் அந்த இடத்துல செக் பண்ணல கைஸ், கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில கவனக்குறைவுனால தான் நம்ம கேமே லூஸ் பண்ணுறது. கேர்லெஸ்ஸாக விளையாடவே கூடாது நம்ம எப்போதுமே. இந்த இடத்துல செக் பண்ணியிருந்தோன்னா எப்பயோ கட்டிங் பிளேஸ் கிடச்சிருக்கும். சரி செயின் கட்டர்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் கிடச்சிருக்கும். இன்னும் நமக்கு ரஸ்டி பேட்லாக் கீ தான் கைஸ், அதுதான் ஃபஸ்ட்டு கிடைக்கும்னு நினச்சேன். கடைசியில் நமக்கு உடன் ஸ்டிக் கட்டிங் பிளேஸ் கிடச்சிச்சு. கீ சீக்கிரம் போ. வேறு சொல்லியிருக்கு எனக்கு என்னமோ சம்பவம் காத்துட்டு இருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். சேச்சா நமக்கெல்லாம் அப்படிலாம் நடக்காது. நம்மெல்லாம் யார்? நம்ம லெவல் என்ன? அதுக்கெல்லாம் இந்த கொண்டைக்கேவி செட் ஆகுமா? ஆனால் ரொம்ப நேரமாக அந்த சொட்டைக்கேவியை பார்க்கவே இல்லை கைஸ். என்னமோ ஒரு சூழ்ச்சி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த சூழ்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில கைஸ். எங்கே வந்து நமக்கு அதே உழுத போகுதுன்னு ஐயோம்மா கைஸ் பார்த்தீங்களா? நான் அப்போதையே சொன்னேன் பாருங்க, ஏன் பார்த்தேன். திருநாடா இம்மா நேரமாக ஆளையே காணோம். திரும்ப அந்த சீட் போகிறது டேஞ்சர் தான். ஆனாலும் என் கை சும்மா இருக்க மாட்டேங்குது கைஸ். போய் இதுக்கு மட்டும் அங்கே போட்டுட்டு வந்துடலாம். ஐயோ உம்மா ஏன்டா டேய், என்னை மேலே என்னென்னலாம் வச்சு செஞ்சேன். அதுக்கு உனக்கு கீழே என் பொண்ணு ரிப்பீட்டாக கொடுத்துச்சு பார்த்தியா? ஏய் கேள்வி ரொம்பலாம் பேசாத. நான் உனக்கு குத்துன கும்முக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ இதுக்கே 3rd டே வந்துட்டோமே, பயமாக இருக்குது காய்ஸ். ஐயோ லைட்டாக பயமாக தான் இருக்குது. என்ன போகுது தெரில. சரி இருந்தாலும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் சாவிக்கு நீ பயம் இல்லை, தொடருது போற நம்பிக்கை விடாமுயற்சி. இதே ஃப்ளோலே கேமு முடிச்சிடணும் கைஸ். எனக்கு ஒரு மாதிரி டே 3க்கு வந்தோடனே ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது கைஸ். டப்புன்னு முடிக்கணும். இப்போ எனக்கு இந்த இது ரஸ்டி பேட்லாக் கீ மட்டும் கிடச்சிடுச்சுன்னா முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சது மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு மீட்டு வேணும். இப்போ இந்த கிராணியை வேறு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணுமா?
சரி, இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானே, டப்புன்னு போட்டு தள்ளணும். எனக்கு வர பயமாகுது கைஸ், என்ன ஆட போகுதுன்னு தெரியல. ஐயோ. சரி, ஓகே. சீக்கிரமா கேள்வி, சோம்பேறி கேள்வி, சொட்டை கேள்வி, ஊத்தக்கேள்வி, ஊத்தப்பள்ளி கேள்வி, ரத்தப்பள்ளி. உனக்கு வைக்கிறதுக்கு பேரே இல்லை. ஊரில் இருக்க எல்லா பேரையும் உனக்கே எடுத்தாந்து வச்சிடலாம் போல். அந்த அளவுக்கு எல்லா பேருக்கும் ஆப்ட் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான். அதுதான் எனக்கு இந்த கேம் டெவலப்பரை ரொம்ப பிடிச்சிருக்கு. டெவலப்பர்ஸ், ஐ லைக் யூ. ஓகே, இப்போ கீயை போய் எனக்கு இந்த கீயை அந்த டப்பாலாம் இருக்கும்ல கைஸ், அந்த இடத்துல எனக்கு டவுட் வருது. அங்கே போய் ஒருத்தர் செக் பண்ணிட்டு வந்துடுவோமா? இந்த இடத்துல வர லைட்டாக கிளிச் ஆகிட்டே இருக்குது. இப்போ சலந்தி எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்கான். ஐயோ, பின்னாடி வந்துட போகுது, பயமாகுது. ஐயோ, ஒரு தாட்டி அடி வாங்கினோன்னே பயம் வந்துச்சு கைஸ். ஸ்ப்ரே ஹவுஸ்கி நமக்கு தேவையில்லை. இந்த சைடு போய் இந்த பொட்டியில் எதனாச்சும் இருக்குதான் பார்ப்போம்மா. போடுங்க கைஸ், மீட்டு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே போய் வச்சு பார்க்கணும். ரஸ்டி பேட் லக்கி கிடைக்கணும். யார் யாரெல்லாம் எனக்கு ரஸ்டி பேட் லக்கி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காமல் ஒரு ப்ளூ ஹார்ட்டை தெறிக்க விட்டுருங்க கைஸ். நமக்கு கிடைக்காத நினைக்கிறவங்களாம் எல்லோ ஹார்ட் மட்டும் ஒன்றே போட்டால் போதும். ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் எனக்கு அதான் நடக்கும்னு தோணும் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சொட்டை கேள்வியை போட்டு தள்ளிடலாம். வாய்க்கிழவி, வாய்க்கிழவி, ஊத்த கிழவி, சொத்த கிழவி, நீ வாக்கிழவி, உன்னை போடுறேன் கிழவி. ஆனால் என்ன தான் இந்த கேம் கிரியேட்டர்ஸு அமெரிக்கன்ஸாக இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் வடக்கன்ஸ் மாதிரியே இது வாயில் பீடா போட்டு வச்சுருக்காங்க பாரு. பீடா கேள்வி நல்லா இருக்குல்ல கைஸ். இந்த பேர்லாம் மறக்காமல் உங்களுக்கு தோன்ற பேரை கமெண்ட் பண்ணுறேங்க. அவள் தான் 15 செகண்ட்ஸ் முடிஞ்சு. மேலே போகணும். கிடைக்கணும். வீட்டை வைடா. சீக்கிரம். யா கைஸ், ஓகே, சூப்பர், கிடச்சிருச்சு. ஓகே, இன்னைக்கு நாம் தான் போய் எஸ்கேப் பண்ணுறோம். வெறியா முடிக்கிறோம். வாங்க. சூப்பர். என்னடா கேள்வி, வாக்கேள்வி. ஐயோ, சீக்கிரம் வருதா பாருங்களேன். அப்படியே நம்ம இன்சைட் பின்னாடி குதிச்சு போயிட வேண்டியது தான். வா, வயிற்றுல எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறேன் கைஸ். ஜம்ப். அதுதான் கைஸ், எஸ்கேப் பண்ண போகிறோம். நடுவில் இந்த கொண்டை கேள்வி வந்து எதுவும் பண்ணாத இருந்தால் நல்லது. பாய் கேள்வி, டாட்டா. ஆனால் திரும்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் யாரும் வரல. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்றவே ஒரு பதட்டமாக இருக்குது. புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லணும் நான் இதுக்கு மேலே. ஓகேவா கைஸ்? எங்கே அந்த கட்டிங் பிளேஸ்க்கு நடுவில் போட்டோம் கைஸ். எடு. ஐயோ, இன்னும் வந்துடக்கூடாது. கொண்டை கேள்வி நடுவில் வந்து பழி வாங்கி விட்றது. அவள் தான் கைஸ். ஓகே, சூப்பர் கைஸ், நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பன் தி டோர். நாம தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நம்ம நினச்ச மாதிரியே எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதில் கிராணியோட கருத்து கேட்டுப்போமா? டேய், ஏன்டி அவனை தப்பிக்க விட்ட? அவன் வேற என்னை வச்சு செய்வான்டி வியூவர்ஸ் முன்னாடி. ஐயோ கிராணி, நீ உன் பொண்ணை திட்டுறதையும் நீ அழுவுறதையும் நான் ஒட்டி கேட்டுட்டேனே. வியூவர்ஸும் கேட்டுட்டாங்களே. ஐயோ, கேட்டுட்டீங்களா கைஸ்? ஐயோ வியூவர்ஸ், ஐயோ இவன்கிட்டலாம் மொக்க வாங்கிக்கிட்டேனே. இதுக்கு மேல்ட்டு இவன்கிட்ட பேசி மொக்க வாங்கிறதுக்கு நான் கிளம்பிடுறேன் கைஸ். அது மட்டும் இல்லை, இதுக்கு மேல் டோர் எஸ்கேப் பண்ணணும் இல்லை கார் எஸ்கேப் பண்ணணுன்னாலும் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DK.